நமசிவாய. பிப்ரவரி மாதத்திற்கான பூஜா ப்ராடக்ட்ஸோட செகண்ட் அப்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரெமெடி இருக்கு பாருங்க. இது ரொம்ப காலத்துக்கு முன்னால நம்மளுடைய பிளாக்ல, அதுக்கப்புறம் என்னுடைய புக்ஸ்லையுமே இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான இந்த கிறிஸ்டல் பால் அப்படின்றது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் ஏதாவது வேண்டாத சக்திகளோ அல்லது தடைகளோ வராமல் இருக்கிறது. ஓவராலா வீட்டில் வந்து நமக்கு 3-4 பேர் இருப்போம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான எனர்ஜிஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தசாப்திகள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தினாலையுமே நமக்கு ஒவ்வொருத்தனால தடை வருது அப்படின்ற எல்லாருக்கும் நம்ம எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதற்காக இதை வந்து கிச்சனுடைய ஒரு கண்ணாடிக்கு ஏதாவது இருந்ததுன்னா, கிச்சன்ல கண்ணாடி மெயினா வந்து பார்த்தோம்னா உள்ள இருக்கிற ரேஸ் வந்து இதுல பிரதிபலித்து வீட்டுக்குள்ள வரணும். இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ அங்க ஒன்று கட்டி விட்டு தொங்க விடுவாங்க. அதே மாதிரி இது வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு மேலேயுமே இதை கட்டி தொங்க விடுவாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹைட்டா கட்டி தொங்க விட்டாலுமே போறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். பல வருஷங்களாக இந்த ஒரு விஷயம் க்ளோஸ் டு 15 இயர்ஸா இதை நான் வந்து பிளாக்ல போட்டிருக்கேன். இந்த கிறிஸ்டல் பால் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரது. ஈஸியா நம்மளுடைய தடைகள் இருக்கு இல்லையா, அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிரமிடுமே. பிரமிடுக்குள்ள பிரமிட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டலுக்குள்ள ஒரு மெட்டல் கைண்ட் ஆஃப் பிரமிட் இருக்கும். இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் அல்லது பிசினஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, அல்லது வீட்லயே நம்ம ஏதாவது பிசினஸ் பண்றோம், அல்லது வீட்டில் நம்ம வந்து ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி, குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு பரீட்சைக்கு படிக்கிறோம், அல்லது வந்து பார்த்தோம்னா உயர்கல்விக்காக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்திற்குமே இதை வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தடைகளை தவிர்க்கக்கூடியது, நல்ல தடைகளை வந்து தவிடுபடியாக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்ம சொல்றது அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக பலன் தரக்கூடியதா இருக்கும். இது வந்து கிறிஸ்டல் பிரமிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்டல் பிரமிட் ஃபுங்ஷுவாய்னு சொல்லக்கூடிய அந்த சைனீஸ் இதுலையுமே இது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். கடைசியா முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை காட்டுறேன். நாம எல்லோருமே செல்வ வளத்தை அதிகப்படியாக வளர்த்தி கொள்வதற்கு, நிரந்தரமாக வளர்த்தி கொள்வதற்கு ஒரு விஷயம் செய்யணும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு லைஃப் லாங் அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதற்காக இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா pujaproducts.comல மட்டும்தான் கருப்பு மாடு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, கறவை மாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவோம். அந்த கருப்பு மாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அதே மாதிரி ஒரு மாட்டு கோமியம் அப்படின்றது, இதெல்லாமே ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரங்கள். ஒரு மாட்டு கோமியத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்றது, இதெல்லாம் நம்ம மட்டும்தான் இதை கொடுக்குறோம். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இதை ஒரு பெரிய ஒரு பண்ணையில வந்து இது நமக்காக அவர்கள் வந்து தனியா எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிறைய நம்ம வந்து சிரமம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. இது மாதிரியாக சின்ன சின்ன விஷயங்களாகவே பார்க்கும்போது பெரிய அளவுல அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஆயிடுறது. அதே மாதிரி வந்து உண்மையாகவே மாடுடைய ஒரு இந்த பசுஞ்சாணத்தினால் ஆனது பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்றது. பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா இதுல பால் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஐ டவுட். பட் ஆனா பஞ்சகவ்யங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு மெயினா ஏதாவது ஒரு பொருள் அதிகமா இருக்கும். நம்ம அந்த பஞ்சலோகம் அப்படிங்கிறதுல அதிகமா தங்கம் இருக்காது இல்லையா, ஏகப்பட்ட தங்கத்தையோ அல்லது இப்ப சில்வர் விற்கிற வேலையிலேயே நமக்கு வந்து ஏகப்பட்டது இது வந்து பஞ்சலோகம் சொல்லிட்டு வந்து சில்வரும் தங்கத்தையும் அவங்க நிறைய போட்டு விட்டாங்கன்னா அதர் மெட்டலை விட என்ன ஆகும், அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா? பஞ்சலோகத்தை நம்மளாலையும் அப்புறம் வாங்க முடியாது. அது மாதிரி தான் இதுலயுமே வந்து பார்த்தோம்னா எதற்காக அந்த பால் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றேன்னா, பால் அதிகமாக விட்டோம்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்காது. அது மாதிரியான விஷயம் கூட. இது வீட்டுல ஏத்துறது அப்படின்றது டெய்லியே வந்து ஈவினிங் டைம்ல சூரிய உதயத்திற்கு 10 நிமிஷம் முன்னால கரெக்டா ஒரு 10 நிமிஷம் முன்னால, இதையுமே நான் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த டைம்லயும் சரி, நிஷித்த முகூர்த்தம்னு சொல்லியிருக்கேனே, அந்த நிஷித்த முகூர்த்த வேலையிலேயே இதை ஏத்துறதுமே வந்து ஒண்டர்ஃபுல்லா பலன் கொடுக்கக்கூடியன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிஷித்த முகூர்த்தத்துல நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு மெத்தடுமே இருக்கு. இதுவுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். இந்த நிஷித்த முகூர்த்தத்திலே நம்ம வந்து வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் இப்ப நிஷித்த முகூர்த்த வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிஷித்த முகூர்த்த வழிபாடுல வந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியுடைய பாதம். இந்த பாதத்தையும் எந்த ஒரு பூஜை பண்ணீங்கனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமாதா வழிபாடு அப்படின்றது. கோமாதா வழிபாடு நீங்க தெரியும், உங்களுக்கு வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு ஹோமத்திலையுமே வந்து கோமாதாவை முதலிலே வழிபட்டு விட்டு கோமாதாவுக்கு எப்படி நம்ம வந்து கணபதி பூஜை பண்றோமோ சைமல்டேனியஸ்லி எப்ப நம்ம ஒரு கணபதி பூஜை பண்ணிட்டு தான் ஒரு பூஜை பண்ணா நமக்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நமக்கு வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ அந்த கணபதி பூஜை பண்ண உடனே ஒரு கோமாதா பூஜை பண்றது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கணேஷா ரெண்டு பேரையுமே சிமிலரா நம்ம வந்து வழிபடுறது அப்படின்றது. இதுதான் வந்து நார்த் இந்தியாவில கரெக்டா இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு தான்
எல்லாருமே வந்து நிறைய பலன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல்தான் இந்த நிஷித்த முகூர்த்தமுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இந்த நிஷித்த முகூர்த்தத்துக்கு இது ரெண்டுமே நிஷித்த முகூர்த்த வழிபாடு இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா கூட எந்த ஒரு பூஜை பண்ணும்பொழுது இந்த கோமாதாவை வைத்து, ஏன்னா இது சில்வர், இது பியூர் சில்வர், இந்த பியூர் சில்வர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சில்வரோட ஒரு பிளேட் தான் வச்சுக்கோங்களேன். இந்த சில்வர் பிளேட் தான் இதுல, அதாவது பியூர் சில்வர் அப்படின்றது அகைன் சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற ரேட்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு இந்தியன் சில்வரா இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது. அட் த சேம் டைம் வேற ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே இருக்கும். அது மாதிரியான ஒரு சில்வர். பட் ஆனா 999 போட்டிருக்காங்க, 999 அப்படின்ற மாதிரியான ஒரு வாரண்டி போட்டிருக்காங்க. ஸோ ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகக்கூடியது இது ரெண்டுமே. ஸோ இதெல்லாம் நிஷித்த முகூர்த்தத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த நிஷித்த முகூர்த்தத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இந்த குபேர திரி. இந்த குபேர திரியுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக, குபேர திரி கிடையாது, தாமரை திரி. தாமரை திரி, இந்த தாமரை திரியுமே ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மகாலட்சுமிக்கு தாமரை தானே. ஸோ அப்போ மகாலட்சுமிக்கு யூஸ் பண்ண வேண்டிய தாமரை திரி அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே நம்ம வருவாயத்துக்கு வைத்திருக்கிறோம். அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த வாழைத்தண்டு திரி, இந்த வாழைத்தண்டு திரியுமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். எனக்கு தடைகள் இருக்கு, எனக்கு தடைகள் போகவே மாட்டேங்குது, எதை பண்ணாலுமே ஏதாவது தடை இருக்கு, நான் வந்து விளக்கேத்துறேன், சாமி கும்பிட்ற தடைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த எருக்கந்திரி, அதே மாதிரி முடிக்க முடியாத ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் வந்து கடன் அடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கடன் எனக்கு ஒரு இடத்துல பெரிய இடத்துல எனக்கு பிசினஸ் கடன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எருக்கந்திரி போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளோடது இல்லை, பட் யூஸ்வலா அவர் வந்து இந்த மாதிரி எருக்கந்திரி போட்டு எடுத்து செஞ்சுட்டு வந்தேன், எனக்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஷேர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எருக்கந்திரி தடைகளை உடைக்க வல்லது. ஜென்ரலா வந்து எருக்கந்திரி போட்டு நீங்க ஏற்றும் பொழுது இழுப்பெண்ணெய் போட்டு ஏற்றுனீங்கன்னா கணபதிக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒரு கலர் திரி, இந்த கலர் திரி போடுங்க, அந்த கலர் திரி போடுங்க அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா நாட்டு மருந்து கடைகள், இந்த பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் எல்லாமே எல்லா விதமான ஒரு திரிகளுமே கலர் திரிகள் விற்க ஆரம்பித்து விட்டன. ஸோ இது வந்து இந்த கருப்பு திரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்ம சாட்டன் ரிலேட்டட், ராகு ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து ராகு ரிலேட்டட், மெயினாக வந்து ராகு ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெல்லாம் இந்த கருப்பு திரி, சனி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ திரி, புதனுக்கு குபேரருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் போடும்போது இது, இந்திரனுக்கு இந்திர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக, சிவ வழிபாடு, நாராயண வழிபாடு எல்லாத்துக்குமே எல்லோ யூஸ் பண்ணலாம். இந்த ரெட் திரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ கூட சொன்னேன், செவ்வாய் ரிலேட்டடா இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே ரெட் திரி. ஸோ இப்போ இந்த திரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல எல்லா விதமான ஒரு விஷயங்களுமே இருக்கிறது கவர் பண்ணியாச்சு. சரி, அடுத்தது இதை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சிம்பாலஜி. இப்ப நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி, ஈவன் யூடியூப் ஷார்ட்ஸ்லயுமே நீங்க நிறைய பார்ப்பீங்க, சிம்பாலஜி பத்தி அதிகமா சொல்லிட்டு இருக்கேன். இது நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறதா. 12-13 வருஷத்துக்கு முன்னால சிம்பாலஜி கோர்ஸே எடுத்திருந்தேன், சிடியா கொடுத்தோம் அப்ப அந்த டைம்ல. அப்ப அந்த சிடியா கொடுத்ததையே வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு முன்னால அதை வந்து ஃப்ரீயா இந்த வாமனன் சேஷாத்ரி சேனல்லையே போட்டிருந்தேன். டோட்டலா அதையே வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்பவும் அதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீயாவே போட்டிருந்தேன், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த சிம்பாலஜி கோர்ஸ். சிம்பாலஜி வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயின்ல ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு புத்தகமாகவே வரவிருக்கிறது. அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உண்டான ஒரு மெத்தட் தான் இது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்றவங்க இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு வேலையில வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பாலஜிக்கலா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று வந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு எல்லாரும் என்ன டாமினேட் பண்றாங்க, எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னுடைய ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்ல எனக்கு கிடைக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அவர்களுடைய எல்லாமே எப்படி இது யூஸ் பண்ணணும்னா அவங்க மேஜையில வைக்கிறது தான். அதுதான் எதிர் அவங்க வீட்டில் ஒன்று வச்சுக்கலாம், வெளியில அவங்களோட ஆஃபீஸ் டேபிள்லையுமே ஒன்று வைக்கலாம், ரெண்டுமே உங்களுக்கு. ஏன்னா இது எதுவும் வச்சதுல யாரும் எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்ல போறது கிடையாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமான ஒரு பொருள் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவுமே இதுவுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் முருகருடைய ஒரு உண்மையான கருங்காலுடைய ஒரு வேல். இந்த வேல்லையே நமக்கு நிறைய சின்ன வேல் இருக்கு, பெரிய வேல் இருக்கு. வேல் தான் முருகர், முருகர் தான் வேல். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அனைத்து முருக அன்பர்களுக்குமே தெரிந்திருக்கும், முருகருடைய ஒரு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சஸ்திரபந்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் காரு பண்ணி அந்த யந்திரத்தை காரு பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒரு வேலுமே கருங்காலி வேல் நம்ம கிட்ட வைத்திருக்கிறோம். அதுவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். சட்டனா எனக்கு அர்ஜென்ட்டா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு சங்கை யூஸ் பண்ணலாம். இந்த சங்கை வந்து இது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு டெய்லியே வந்து இதை தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிட வேண்டியது. அதாவது கிளீனா வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப சுத்தமா போட்டு நம்ம வந்து பல் தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ராகு கேது
சங்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராகு கேது சங்கு வீட்டில் வைக்கலாமா, ராகு வீட்டில் வைக்க இப்படியெல்லாம் நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரகத்துவம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது பண ரீதியான விஷயங்கள் நமக்கு சடனா ஏதாவது ஒரு ரூபத்துல அதிகப்படியாக வர வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு ராகு கேதுவுடைய ஹெல்ப் கண்டிப்பாவே வேணும். எப்படி வந்து வேற வந்து குருவோ அல்லது வந்து சூரியனோ இப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்றோமோ அதே போல வந்து பார்த்தோம்னா ராகு கேதுவுடைய கண்டிப்பான முறையில சடன் மணி, பிளாக்டு மணி எல்லாம் வரதுக்கு தேவை. ஸோ அதற்காக அவர்களிடம் நம்ம வந்து டெய்லி போயிட்டு நம்ம வந்து துர்கை வழிபாடு இந்த மாதிரி பல வழிபாடு செய்யறோம். அது மாதிரியான வழிபாடு செய்யறதுங்கிறது ஒண்ணு. வீட்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வட மேற்கு பகுதியிலே இதை நம்ம வந்து வைத்து விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்பப்போ டெய்லி அதை நம்ம கீழே கொட்டிட்டு இந்த ஒரு விஷயத்தை பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதுமானது. சாதாரணமா இதுல நம்ம குங்குமம், மஞ்சள் இப்படிலாம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வைக்காம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் சடனாவே உங்களுக்கு மற்றதெல்லாம் வரணும்னா. அடுத்ததாக இது வந்து இந்திரனுடைய யந்திரம். இந்திரன் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து நான் சொன்னதுக்கு பிறகு ஏகப்பட்ட பேர் வாங்கி அந்த பொட்டு வைக்கக்கூடிய முறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திரன் மிக வேகமாக ஒரு வாழ்க்கையிலே ஒருவர் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இந்திரனை தவிர வேறு வழி கிடையாது. இதை நான் பல காலங்களாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அப்போ இந்திர வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு இந்த இந்திரனுடைய யந்திரம் வந்து அதிகப்படியாக பலன் தரும். அத்தனை எந்திரங்களுமே நமக்கு உங்களுக்கு நான் இப்ப காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்டு இதுல இருக்கிறது எடுத்திருக்கேன். அத்தனையுமே நம்மளோடது ஆகர்ஷணம். ஒவ்வொரு இந்திரனுடைய ஹோமத்திலுமே ஆகர்ஷணம் செஞ்சதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பல காலங்களாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணாலுமே என்ன விஷயம் தெரியல, ஃபுல் எஃபோர்ட் போடுறேன், ஆனா எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே கடைசி டைம்ல போயிட்டு கட் ஆயிடுது, ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது, நிறைய கண்ணு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே இதை வந்து கொஞ்சம் காலங்கள் லாக்கெட்டாக போட்டுக்கிட்டு இப்படியே குளிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குளிக்கும் போது கண்டிப்பா போட்டுக்கிறோம். அது மாதிரியாக செய்து வந்தார்கள் என்றால் பிளாக் டோர்மலின் லாக்கெட். ஸோ இது ஒண்டர்ஃபுல்லா நம்மளுடைய பாடியில இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா கிளீன் பண்ணக்கூடியது. ஒரிஜினல் ஃபுல்லா நேச்சுரல், ஒரிஜினல்ங்கிற வார்த்தையே தப்பு, நேச்சுரலான ஒரு பிளாக் டோர்மலின். அடுத்ததாக எனக்கு வம்பு வழக்குகள் ஏகப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது. வேற லீகல் ட்ரபிள்ஸ் நிறைய, எனக்கு வேற நிறைய விதமான எனக்கு லீகல் ட்ரபிள்ஸ் இருக்கு. சண்டை சச்சரவுல என்னை ஜெயிக்க முடியல, என்னை வந்து ரொம்ப மோசமாக எல்லாரும் வந்து பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியது நம்ம பகலாமுகி அம்மாவோட ஒரு எந்திரம். இந்த எந்திரத்தினை பொறுத்தவரை நாம அம்பாளிடம் இந்த ஒரு எந்திரத்தினை ஆகர்ஷணம் செய்து, பகலாமுகி ஹோமமே நம்ம நிறைய பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரியாக செய்து வைக்கப்பட்ட பகலாமுகியோட எந்திரம்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேற 3 லாக்கெட். இது லாக்கெட், இது கழுத்துல போட்டுக்கலாம், புல்லட் லாக்கெட்னு சொல்லுவாங்க பகலாமுகியோடது. இது வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு ஜுரம் வருது, திடீர்னு பிரச்சனை வருது, மார்க் வாங்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அவர்களை மாற்றுவதற்கு, அவர்களை நல்ல விதமாக மாற்றுவதற்கு இந்த ஒரு லாக்கெட் வந்து குழந்தைகளுக்காகவே தயாரித்து வைத்திருக்கிறது. அதே போல் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காகவே இருக்கிறது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன், ஃபுல் ப்ரொடெக்ஷன் எல்லா விதத்திலுமே, பெண்கள் வந்து எந்த விதத்திலும் தாழ்ந்து போகாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கு வேறு கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் இருக்கிறது. அதே போல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கிறதுக்கு, தடைகள் நீக்குவதற்கு அப்படின்ற மாதிரி இது ஆண்களுக்கு. இது ஒண்ணு வந்து பெண்களுக்கு. ஆண்களுக்கு இந்த பிரவுன் கலர் இருக்கிறது குழந்தைங்களுக்கு. சரி, கடைசியா விஷயத்துக்கு வந்துடலாம். இது ஒரு விஷயம் பாருங்க, இது மோஸ்ட்லி இப்போ இதே மாதிரியாகவே நம்ம வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையோடையே இருக்கக்கூடிய மணி. இந்த மணி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லிட்டு வைப்போமே, குன்றிமணி. அந்த குன்றிமணியில இருக்கக்கூடிய கிரீன் கலர் கொஞ்சம் ரேரான ஐட்டம் தான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற, நார்மலாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கலர் பூசி கொடுக்குறாங்க. அதனால நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் நாங்கள் ஒட்டி வச்சிருப்போம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையிலேருந்து இது விழுந்துரும். இதை நம்ம அப்படியே நம்ம அதை ப்ரொக்யூர் பண்ணி வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வச்சீங்கனாலே உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அது உதிர்ந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டில் உதிர்ந்து விழுந்துருதுன்னா நீங்க ஒரு ஜிப்லா கவர்ல போட்டு வைக்கலாம். இல்லை இதுலயே இருக்கிறது தான் எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா சின்னதாக ஒரு கம் போட்டு அதை அப்படியே ஒட்டி வச்சிடலாம். நம்ம நிறைய இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கம் போட்டு ஒட்ட வேண்டி இருக்கு. காரணம் அது நம்ம அந்த மாதிரி மொத்தமா வரும்போது பார்த்தோம்னா நிறைய அதுல கீழே கொட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஒரு விஷயத்திலிருந்து தான் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலதான் இதை கொடுக்குறோம். சிங்கிளா இருக்கிற பீஸ், ஒரு பீஸ் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. சாயம் போட்ட பீசஸே நிறைய கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா செவ்வாய் ரீதியான ஒரு விஷயங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக பலன் தரக்கூடியவர் ஆஞ்சநேயர், அதே மாதிரி வந்து நரசிம்மர் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் முருகர் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஆஞ்சநேயர் கிட்ட போனோம்னா நமக்கு டபுள் பெனிஃபிட் கொஞ்சம் குவிக்கா கிடைக்கும். என்னன்னா,
ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அவர் சீதையையும் ராமரையும் சேர்த்து வைத்தவர் அப்படிங்கிற காரணத்தினாலே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இருக்கிற இஷ்யூஸுமே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக ஆஞ்சநேயர் அப்படி இருப்பார். ஆஞ்சநேயரால் முடியாதது யாராலும் முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுந்தரகாண்டம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இவருடைய இந்த ஒரு இதை வச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட். இதில் பார்த்தீங்கன்னா கீழே 99.9 ஃபைன் கோல்டுன்னு போட்டிருப்பாங்க. ஃபைன் கோல்டுனா தங்கமே இருக்கு அப்படின்னு நம்பிடாதீங்க, இதோடைய முலாம் தான் அது. ஸோ இந்த ஒரு விஷயமே பார்க்கறதுக்கு கார்விங்லேருந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இவரை வைத்து நம்ம வந்து சுந்தரகாண்டம் படிக்கிறது அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பிரார்த்தனைகள் செய்து கொள்வது, செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வெத்தலையை வைத்து பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நகோடா பைரவா. நகோடா பைரவா அப்படின்றது வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக புரியும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆஃபீஸ் வந்தவங்களுக்கும் தெரியும், என்னுடைய ரூம்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கும் தெரியும். இவர் கொடுக்கக்கூடிய பலன் வந்து மிக அபரிமிதமான ஒரு பலன்களும், நம்மளை வந்து இருக்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட வைக்கிறவரும், எல்லா விதத்திலையும் நம்மளை வந்து ஒரு மேற்கொண்டு நம்மளை நகர்த்துபவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏற்றங்களை கொடுப்பவர் அப்படிங்கிறது நகோடா பைரவர். சனி ரீதியான பிரச்சனைகள், ராகு, கேது, செவ்வாய், இந்த மாதிரியாக குரூர கிரகங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையுமே ஒரே ஆளா நின்று தாக்கக்கூடியவர், நம்மளை காக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகோடா பைரவருமே வந்து பார்த்தோம்னா இந்த சில்வர் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவருமே இருக்கார். ஸோ இவருக்கு வந்து நம்ம சனிக்கிழமைகள்ல பண்ணலாம், செவ்வாய்க்கிழமைகள்ல பண்ணலாம், பூஜிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வணங்குவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இவரை வைத்து பார்த்தோம்னா ஓம் வம் வடுகாய நமக, ஓம் வம் வடுகாய நமக அல்லது ஓம் பம் பைரவாய நமக, இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த பம் அப்படிங்கிறது வந்து மணிப்பூர்வத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓம் வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இங்கே நம்மளுடைய விசுத்தியிலேருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நம்ம அவரை வந்து பூஜித்தோம் என்றால் அதற்குண்டான பலன்கிறது அபரிமிதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வேற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஒரு பொருள் என்ன, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களை நான் வந்து வெகு சீக்கிரத்திலே அப்டேட் பண்றேன். நம சிவாய.